Part A முடிச்சிட்டோம். Part B ல 11A1. Find the eigenvalues and eigenvectors of A. A equal to 1 1 1 0 2 1 minus 4 4 3. இதான் question. Find the eigenvalue and eigenvector of the matrix 1 1 1 0 2 1 minus 4 4 3. இதான் கொடுத்திருக்கிற 3/3 மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ்க்கான ஐகன் வேல்யூவும் ஐகன் வெக்டரையும் கண்டுபிடிக்கணும். நான் கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸை முதல்ல ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏ ஈக்குவல் டு கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் 1 1 1 0 2 1 minus 4 4 3. இப்போ நான் முதல்ல என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஐகன் வேல்யூ. ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வேணும். ஏன்னா the roots of the characteristic equation தான் ஐகன் வேல்யூ. ஸோ the characteristic equation of A is given by determinant of A minus lambda I is equal to 0. இப்போ அதாவது இதுக்கு மீனிங் என்னென்னா டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் லாம்டாவால் சப்ராக்ட் பண்ணி டிட்டர்மினன்ட் எடுக்கணும், அதை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். அப்படி நான் செஞ்சேன்னா இதை பார்த்திங்கன்னா ஒரு லாம்டா கியூபில் இருக்கிற ஒரு கியூபிக் ஈக்குவேஷனாக வரும். இதை ஷார்ட்டாக நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா தட் இஸ் லாம்டா கியூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2 லாம்டா மைனஸ் S3 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போது இந்த S1 S2 S3 தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். S1 எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சம் ஆஃப் தி மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் தட் இஸ் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 தட் இஸ் ஈக்குவல் டு 6. S2ன்றது சம் ஆஃப் தி மினார்ட்ஸ் ஆஃப் தி மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ். அப்படின்னா இந்த 1 வச்சுக்கிட்டா மெயின் டயகனல் எலமெண்ட்டோட ஒரு எலமெண்ட். இப்போ இந்த 1 வச்சுக்கிட்டு இந்த காலம் இந்த ரோவை மறைச்சிட்டோம்னா வில் ஹேவ் இங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 1 4 3ன்னு வரும். ப்ளஸ் இப்போ இந்த மெயின் டயகனல் எலமெண்ட்டை எடுத்துக்கிறோம். அப்போது இந்த காலம் இந்த ரோவை நான் மறைச்சிக்கிட்டோம்னா வி வில் ஹேவ் 1 1 minus 4 3ன்னு வரும். ப்ளஸ் இப்போ இங்கே இந்த டயகனல் எலமெண்ட்டை எடுத்துக்கிறோம். அப்போ இந்த காலம் இந்த ரோவை மறைச்சிட்டோம்னா 1 1 0 2ன்னு வரும். இப்போ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணோம்னா S2 கிடச்சிரும். இப்போ எப்படி எழுதிக்கலாம் அதை 2 3s are 6 மைனஸ் 4 1s are 4. இது முடிஞ்சிருச்சு. ப்ளஸ் 1 into 3 3 வரும். மைனஸ் ஆஃப் 1 into மைனஸ் 4 அப்போ ப்ளஸ் 4 ஆகிடும். ப்ளஸ் 1 into 2 2 மைனஸ் 1 into 0 0. இப்போ இதிலிருந்து இங்கே 2 ப்ளஸ் 7 ப்ளஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 11. இப்போ அடுத்தது S3 டிட்டர்மினன்ட் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் தட் இஸ் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸோட டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ 1 into இதை மல்டிப்ளை பண்ணால் 6 into மைனஸ் 4. நான் இதோட டிட்டர்மினண்ட்டை ஃபர்ஸ்ட் ரோவோட எக்ஸ்பான்ஷனாக கண்டுபிடிக்கிறேன். நீங்கள் எந்த ரோ எந்த காலத்து வேணாலும் வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ரோ எக்ஸ்பான்ஷனாக கண்டுபிடிக்கிறேன். மைனஸ் அப்போ இங்கே என்ன வரும் 1 into 0 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 4 ப்ளஸ் 1 into 0 minus 4 into 2 minus 8. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் 8. இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் 2 minus 4 plus 8 that is equal to 6. அப்போது S1 S2 S3 கண்டுபிடிச்சிட்டோம். therefore the characteristic equation is lambda cube minus S1 lambda square. S1ன்றது இங்கே 6. இப்போ 6 lambda square plus S1 lambda. அப்போ 11 lambda minus S3 ஓட வேல்யூ 6. that is equal to 0. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். இதோட ரூட்ஸ் தான் ஐகன் வேல்யூ. இந்த ரூட்ஸை ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம்.
either we go with synthetic division or using calculator. இங்கே இதோட ரூட்ஸை நான் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்க்கலாம். ஸோ ஆன் பண்ண உடனே டிஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம கியூபிக் ஈக்குவேஷனோட ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு மோடு பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா EQNன்னு வரும். EQN அதில் 1 ப்ரெஸ் பண்ணோம்னா முதல்ல அன்னோன்ஸ் கேட்கும். நம்ம இங்கே வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறதில்ல, டிகிரியை சால்வ் பண்ண போகிறோம். அதனால் அகெயின் மோடை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிகிரின்னு காட்டும். நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து கியூபிக் ஈக்குவேஷன். ஸோ அதனால் 3 ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போது கோஎஃபிஷியண்ட்டை நம்ம என்டர் பண்ணணும். லாம்டா கியூபோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. அடுத்து லாம்டா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து -6. லாம்டாவோட கோஎஃபிஷியன்ட் 11 +11. ஸோ 11 என்டர் பண்ணால் போதும். ஒவ்வொரு வாட்டியும் வேல்யூவை என்டர் பண்ணிவிட்டு ஈக்குவல்ட்டு அழுத்தணும். மைனஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து 6 என்டர் பண்ணிட்டோம்னா ஸோ நமக்கு வேல்யூ காட்டும். x1 = 3. அப்போ ஒரு ரூட் வந்து 3, ரெண்டாவது ரூட் வந்து 1, அடுத்த ரூட் வந்து 2. ஸோ தீஸ் ஆர் தி 3 ரூட்ஸ் ஃபார் கிவன் ஈக்குவேஷன். ஸோ நம்ம கால்குலேட்டரை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். தி ஐகன் வேல்யூஸ் ஆர் 1, 2, 3. இப்போது ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கணும். தி ஐகன் வெக்டர் ஆஃப் A இஸ் given by A minus lambda I into x equal to 0. தட் இஸ் எப்படி எழுதிக்கணும்? டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து எதால் சப்ராக்ட் பண்ணணும்? லாம்டாவால். இப்போ எப்படி எழுதிக்கலாம்? 1 minus lambda 1 1 0, 2 minus lambda 1 minus 4 4 3 minus lambda into இந்த எக்ஸ்க்கு பதிலாக x1 x2 x3 ஈக்குவல் டு 0. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி வச்சுப்போம். ரோ இன்ட்டு காலம். அப்போ என்ன வரும்? 1 minus lambda into x1 plus 1 into x2. ஸோ x2 plus 1 into x3 that is equal to 0. இங்கே 0x1 plus 2 minus lambda into x2 plus x3 equal to 0. இங்கே minus 4x1 plus 4x2 plus 3 minus lambda into x3 equal to 0. ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஃபஸ்ட்டு கேஸ் லாம்டாக்கு பதிலாக 1 இருந்ததுன்னா என்ன வரும்? ஆக்சுவலாக இதில் அந்த வேல்யூஸ் எல்லாம் போட்டு இந்த ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டோம்னா we get the eigenvector. ஸோ அதில் lambda equal to 1 எடுத்துக்கிட்டோம்னா 0x1 plus x2 plus x3 equal to 0. இங்கே 0x1 plus x2 plus x3 equal to 0. இங்கே minus 4x1 plus 4x2 plus 2x3 equal to 0. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் சேமாக இருக்குது. ஏதாவது 2 டிஃப்ரெண்ட்டான ஈக்குவேஷன் எடுத்து கண்டுபிடிச்சு போடலாம். இந்த ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஐகன் வெக்டர்ஸ் வரும். அதாவது x1 நான் எந்த வேல்யூ வேணாலும் எடுக்குதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா x2 ஈக்குவல் டு -3x எடுத்துக்கிட்டோம்னா நான் x1 1 அசீவ் பண்ணேன்னா 1 1 -1 அதுவும் ஐகன் வெக்டராக இதுக்கு எழுதலாம். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்துக்கும் ஒரே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறேன். அதனால் 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அதுலேருந்து x1 x2 x3யும் கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா இந்த 2 ஈக்குவேஷனும் டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டுத்துலேருந்து x1 x2 x3 வேல்யூவை கண்டுபிடிக்கிறேன். எப்படி? x1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் இது வேணும்னா இதை மறைச்சிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூஸாக எழுதணும். அப்போ 1 1 4 2 இதோட டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு x2வை எப்படி எழுதிக்கலாம்? x2 பை ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூன்னு சொன்னேன். இப்போ இதை மறைச்சிக்கிட்டோம்னா we get 1 0 அப்புறம் 2 -4 ஈக்குவல் டு x3 பை இதை மறைச்சிக்கிட்டோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூ 0 1 -4 4.
இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் x1 by 1 2s are 2 minus 4 into 1 4 that is equal to இங்கே x2 by 1 into minus 4 வரும் minus 0 ஏன்னா 2 into 0 0 ஆகிடும் that is equal to x3 by 0 minus of 1 into minus 4 வரும் அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 4 ஆகிடும் ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் x1 by minus 2 x2 by minus 4 that is equal to x3 by 4 வரும் காமனாக minus 2ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்போ x1 by 1 x2 by 2 x3 by minus 2 therefore the eigenvector when lambda is equal to 1 is 1 2 minus 2 இது நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்தே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சு போடலாம் இப்படியும் போடலாம் அடுத்தது when lambda is equal to 2 இப்போ போட்ட அதே ப்ரொசீஜர் தான் லாம்டாக்கு பதிலாக 2 போட்டோம்னா minus x1 plus x2 plus x3 equal to 0 இங்கே 0x1 plus 0x2 plus x3 equal to 0 வரும் இங்கே minus 4x1 plus 4x2 plus x3 equal to 0 இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா x3 0 ஆகிடும் x3 0ன்றதுனால ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து x1 is equal to x2 இப்போ டைரெக்டாக 1 1 0 ஐகன் வெக்டார் அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இல்லைன்னா எல்லாத்துக்கும் ஒரே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறோம் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம் எப்படி x1 by ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஈக்குவேஷன்ஸை மாத்திரம் எழுதணும் அப்படின்னா 1 1 0 1 இங்கே x2 by ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் மாத்திரம் எழுதுனா 1 minus 1 1 0 x3 by என்ன வரும் minus 1 1 0 0 போட்டோம்னா x1 by 1 minus 0 1 into 1 1 0 into 1 0 ஆகிடும் x2 by இங்கே 0 plus 1 வரும் x3 by இதுவும் 0 இதுவும் 0 அப்போ 0 minus 0 வரும் therefore in this case the eigenvector is x1 by 1 equal to x2 by 1 equal to x3 by 0 therefore when lambda is equal to 2 the eigenvector is 1 1 0 next condition when lambda is equal to 3 lambda க்கு பதிலாக 3 போட்டால் minus 2x1 plus x2 plus x3 equal to 0 0x1 minus x2 plus x3 equal to 0 minus 4x1 plus 4x2 இங்கே plus 0x3 equal to 0 வரும் இதுலேயும் சிங்கிள் ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணி நம்ம அப்படியே போடலாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா x2 equal to x3ன்றதுனால ரெண்டுமே 1 1 வரும் இப்போ x2க்கு பதிலாக 1 போட்டால் x1 வேல்யூ 1 வரும் therefore the eigenvector is 1 1 1 ஆனால் நம்ம அதே மாதிரி தான் முதல் ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணி போடுறோம் போட்டோம்னா x1 by இங்கே என்ன வரும் 1 1 minus 1 1 வரும் x2 by 1 minus 2 1 0 equal to x3 by determinant of ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூவாக எழுதணும் ஃபஸ்ட்டு அப்போ இங்கே இது முடிங்கிறதுனால இங்கே ஆரம்பிக்கிறேன் minus 2 1 0 minus 1 போட்டோம்னா x1 by 1 இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா ப்ளஸ் 1 that is equal to x2 by இது 0 இங்கேயும் அதே மாதிரி ப்ளஸ் 2 ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 1 into 2 2 ஆகிடும் ஸோ ப்ளஸ் 2 x3 by 2 minus 0 இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் x1 by 2 that is equal to x2 by 2 equal to x3 by 2 காமனாக 2ஆல் டிவைட் பண்ணோம்னா we get x1 by 1 x2 by 1 x3 by 1 when lambda is equal to 3 the eigenvector is 1 1 1
11A2 பாருங்க. Using Cayley-Hamilton theorem, find A inverse. If A is equal to 1, 3, 7, 4, 2, 3, 1, 2, 1. இதான் question. Using Cayley-Hamilton theorem, find A inverse. If A is equal to 1, 3, 7, 4, 2, 3, 1, 2, 1. இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ், அதாவது 3 rows 3 columns இருக்குது. இதுக்கு நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இங்கே அவங்க என்ன மெத்தட் அப்ளை பண்ண சொல்கிறாங்கன்னா, கேலே-ஹாமில்டன் தியரத்தை அப்ளை பண்ணி இன்வெர்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நான் அப்படியே எழுதிக்கிறேன். A is equal to 1, 3, 7, 4, 2, 3, 1, 2, 1. இப்போது இதோட இன்வெர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தேவை. The characteristic equation of A is given by determinant of A minus lambda I is equal to 0. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா, டயகனல் எலமெண்ட்ஸை மட்டும் லாம்டாவால் சப்ராக்ட் பண்ணி எழுதணும். இப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம், இதை நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன மீனிங் ஆகுது, டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாம் லாம்டாவால் சப்ராக்ட் பண்ணுறோம். எப்படி வரும்னா 1 மைனஸ் லாம்டா 3 7 4 2 மைனஸ் லாம்டா 3 1 2 1 மைனஸ் லாம்டா. இதோட டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ அந்த டிட்டர்மினண்ட்டை நான் சால்வ் பண்ணேன்னா அது லாம்டா கியூபில் இருக்கிற ஒரு கியூபிக் ஈக்குவேஷனாக வரும். நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம்னா, இதை சால்வ் பண்ணால் we get lambda cube minus S1 lambda square plus S2 lambda minus S3 equal to 0ன்னு வரும். இப்போ நம்ம அந்த S1 S2 S3 தான் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக டிட்டர்மினண்ட்டை அப்படியே போட்டும் கண்டுபிடிக்கலாம். இது ஒரு ஷார்ட் மெத்தடு. இப்போ S1க்கான ஃபார்முலா என்ன, சம் ஆஃப் தி மெயின் டயகனல், தட் இஸ் மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ்னால் இதுதான். இப்போ இதோட சம் கண்டுபிடிக்கணும். 1 + 2 + 1 that is equal to, இதை ஆட் பண்ணால் 4 வரும். இப்போ அடுத்தது S2ன்றது சம் ஆஃப் தி மினார்ட்ஸ் ஆஃப் மெயின் டயகனல். அதாவது இப்போ நான் 1 எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலம் அந்த ரூவை மறைச்சிக்கிட்டோம்னா எனக்கு என்ன வரும், 2 3 2 1 ப்ளஸ் அடுத்த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த 2. அப்போ அந்த காலம் அந்த ரூவை நான் மறைச்சிக்கிட்டா எனக்கு என்ன வரும், 1 7 1 1ன்னு வரும். ப்ளஸ் S3, இது அடுத்த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ். இந்த காலத்தையும் இந்த ரோவையும் மறைச்சிக்கிட்டோம்னா we get 1 3 4 2ன்னு வரும். S1 4 கண்டுபிடிச்சிருக்கிறோம். S2 இப்போ இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் திஸ் பண்ணால் என்ன வரும், 2 × 1 2 minus 2 3s are 6 plus 1 × 1 1 ஆகிடும் minus 1 × 7 7 plus 1 × 2 2 minus 3 4s are 12. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் -4 -6 இங்கே -10 வரும், which is equal to -20. ஸோ S2ஐயும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது அடுத்தது S3, டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும். நான் இந்த ரோ எக்ஸ்பான்ஷனாக கண்டுபிடிக்கிறேன். 1 × 2 × 1 2 minus 2 3s are 6 minus 3 × அந்த காலத்தையும் அந்த ரோவையும் மறைச்சிக்கிட்டா 4 × 1 4 minus 1 × 3 -3 ஆகிடும். ப்ளஸ் 7 × 4 2s are 8 minus 1 × 2 2ன்னு வரும். ஸோ that is equal to -4 3 × 1 3 ஆகிடும். அப்போ -3 இங்கே 6 7 6 are 42. அப்போ ப்ளஸ் 42, that is equal to 42ல் 7 போச்சுன்னா 42 - 7 35. S1 S2 S3 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதலாம். என்ன எழுதணும், லாம்டா கியூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர், அப்போ -4 லாம்டா ஸ்கொயர்னு வரும்.
ப்ளஸ் S2 லாம்டா, S2 வந்து இங்கே -20, அப்போ -20 லாம்டான்னு வரும். அப்புறம் -S3, அப்போ -35 ஈக்குவல் டு 0. இதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். கேலே ஹாமில்டன் தியரம் எதை ஸ்டேட் பண்ணுதுன்னா, எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இதுதான் கேலே ஹாமில்டன் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா மீனிங் என்ன? இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், இதை இந்த மேட்ரிக்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன வரும்? லாம்டாக்கு பதிலாக ஏவை நான் சப்ஸ்டியூட் பண்ணால் a³ -4a² -20a -35i is equal to 0ன்னு வரும். இதுதான் கேலே ஹாமில்டன் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஏ இன்வெர்ஸால் இதை மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணோம்னா இங்கே எனக்கு a² மாறிடும், இது 4a மாறிடும், இது 20 a இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் வந்து i ஆகிடும், யூனிட் மேட்ரிக்ஸ். ஸோ அதனால் 20i -35a இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நான் இதோட வேல்யூவை கண்டுபிடிச்சேன்னா எனக்கு இங்கே ஏ இன்வெர்ஸ் வந்துடும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு என்ன தேவைன்னா a² தேவை. a² இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு ஏ போட்டோம்னா ஏ மேட்ரிக்ஸ் எழுதிட்டேன். அகெயின் திருப்பி ஏ மேட்ரிக்ஸ் எழுதிடுறேன். ரோ இன்ட்டு காலம் மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்போ 1 × 1 1 ஆகிடும். 3 × 4s are 12, ஸோ +12. அப்புறம் +7 × 1 7. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த ரோ இன்ட்டு இந்த காலம் இந்த எலமெண்ட்டாக இங்கே எழுதணும். இப்போ 1 × 3 3, 3 2s are 6 +7 2s are 14. இங்கே 1 × 7 7 +3 3s are 9 +7 1s are 7. இப்போ செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணால் 4 1s are 4 +2 4s are 8 +3 1s are 3. அப்புறம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் 4 3s are 12 +2 2s are 4 +3 2s are 6. அப்புறம் செகண்ட் ரோ தேர்ட் காலம் 4 7s are 28 +2 3s are 6 +3 1s are 3. இப்போ இங்கே தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம் போட்டோம்னா 1 × 1 1 +2 4s are 8 +1 × 1 1 ஆகிடும். அடுத்தது தேர்ட் ரோ செகண்ட் காலம் 1 × 3 3 +2 2s are 4 +1 × 2 2. அடுத்தது தேர்ட் ரோ தேர்ட் காலம் 1 × 7 7 +2 3s are 6 +1. இப்போ இதை ஆட் பண்ணோம்னா we get இங்கே என்ன வரும்? 13 + 7 20, இங்கே 23, இங்கே 16 + 7 23. இப்போ இந்த வேல்யூ 12 + 3 15, இங்கே 22, இந்த இடத்துல 30 7, இங்கே 10 9, இங்கே 14. ஸோ a² வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இதான் a². இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதிலிருந்து 35a இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு டைரெக்டாக எழுதிக்கலாம். எழுதினோம்னா a² இந்த பக்கம் அது 35a இன்வர்ஸை கொண்டு வரணும். அப்போ -4a -20i இதை அப்படி மேட்ரிசஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் a² இதான் அப்படி எழுதிடுறேன். 20 23 23 15 22 37 10 9 14 எழுதிட்டோம். -4 × a மேட்ரிக்ஸ்னால் இதான் என்ன வரும்? 1 3 7 4 2 3 1 2 1 இதை எழுதிட்டோம். -20 × ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1. இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணால் we get என்ன வரும்? 20 -4 -20. அப்போது இங்கே -4ன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 23ல் இது -12, 23ல் 12 போச்சுன்னா 11. இந்த டேர்ம் 0 தான், அதனால் வராது. இப்போ இங்கே 23 -28 -5ன்னு வரும். இப்போ 15 -16, ஸோ -1 வரும். ஏன்னா இந்த டேர்ம் 0 தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 22 -4 × 2 -8. இப்போ 22
minus 8 minus 20. So minus 28 plus 22 we get minus 6. இங்க 37 minus 12 25 வரும். 10 minus 4 6 வரும். 9 minus 8 1. 14 minus 4 வந்து 10. இங்க minus 20, so minus 10 வரும். So 35 A inverse is equal to minus 4 11 minus 5 minus 1 6 25 6 1 minus 10. இதிலிருந்து A inverse is equal to இந்த 35 கீழே கொண்டு வந்துட்டா 1 by 35 into minus 4 11 minus 5 minus 1 minus 6 25 6 1 minus 10. 11th B question. Reduce the quadratic form 8x square plus 7y square plus 3z square minus 12xy minus 8yz plus 4zx into the canonical form and hence find its rank, index, signature and nature. Idam question. Reduce the quadratic form 8x square plus 7y square plus 3z square minus 12xy minus 8yz plus 4zx into a canonical form and then find its rank, index, signature and nature. இதான் நமக்கு கொடுத்திருக்கிற question. இப்போ இந்த quadratic form தான் நம்ம வந்து canonical form மாற்றணும். அதுக்கு முதல்ல இதோட மேட்ரிக்ஸ் எனக்கு தேவை. அதுக்கான ஃபார்முலா first row first element coefficient of x square, அதே மாதிரி first rowல second element half into coefficient of xy. இப்போ இங்கே என்ன வரணும்? first row third elementல half into coefficient of xz. இப்போ second row எழுதுறேன். first element வந்து half into coefficient of xy, இங்க coefficient of y square, இந்த இடத்துல half into coefficient of yz. இப்போ third row எழுதுறேன். first வந்து half into coefficient of xz, இங்க half into coefficient of yz, இந்த இடத்துல coefficient of z square. இதான் quadratic formல இருந்து மேட்ரிக்ஸாக மாற்றுறதுக்கான ஃபார்முலா. அப்படின்னா இப்போ பார்த்தோம்னா எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 8, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy வந்து இங்கே -12, அதில் ஹாஃப் வேணும், அப்போது -6. அதே மாதிரி xz வந்து 4, அதில் ஹாஃப் வந்து 2. இங்கே அதே மாதிரி xy இப்போ தான் பார்த்தோம் -12, ஹாஃப் வந்து -6 ஆகும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y ஸ்கொயர் வந்து 7, இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் yz வந்து -8, அதில் ஹாஃப் -4. இப்போ இங்கே xz வந்து 4, ஹாஃப்னா பாதி எழுதணும் 2, அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் yz வந்து -8, அதில் ஹாஃப், தட் இஸ் -4. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z ஸ்கொயர் வந்து 3. ஸோ மேட்ரிக்ஸை எழுதியாச்சு. இதை கெனானிக்கல் ஃபார்முக்கு மாற்றணும்னா இதோட ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நார்மலைஸ்டு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு டயகனலைஸ் பண்ணோம்னா we get canonical form. ஸோ அது எப்படி போடுறதுன்றதை பார்க்க போகிறோம். The characteristic equation of A is given by determinant of A minus lambda equal to 0. அப்படின்னா டயகனல் எலிமெண்ட்ஸை மட்டும் நான் லாம்டாவால் சப்ராக்ட் பண்ணும், அதோட டிட்டர்மினண்ட்டை ஈக்குவல் டு 0 போட்டு லாம்டா வேல்யூவை கண்டுபிடிச்சோம்னா ஐகன் வேல்யூ கிடைக்கும். ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா அது லாம்டா கியூபில் இருக்கிற ஒரு ஈக்குவேஷனாக இருக்கும். அந்த ஈக்குவேஷனை தான் நம்ம முதல்ல இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். லாம்டா கியூபில் இருக்கிற ஈக்குவேஷன்றதுனால இதை எப்படி எழுதிக்கலாம்னா லாம்டா கியூப் மைனஸ் s1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் s2 லாம்டா மைனஸ் s3 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம் அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை. இப்போ s1 s2 s3 வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும்.
S1 எப்படி கண்டுபிடிக்கலாம்னா sum of the main diagonals அப்படின்னா எப்படி வரும் இது? This is equal to 8 plus 7 plus 3 that is equal to 18. இப்போ S2ன்றது sum of minors of main diagonal elements அப்படின்னா இதுதான் மெயின் diagonal element 8, 7, 3 அதோட minors எல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்போது 8 நான் ஃபஸ்ட்டு diagonal எலிமெண்ட்டாக எடுத்துக்கிட்டேன்னா அந்த காலத்தையும் அந்த ரோவையும் மறைச்சிக்கிட்டேன்னா எனக்கு என்ன வரும்? 7 -4 -4 3 இதோட டிட்டர்மினன்ட் ப்ளஸ் அடுத்தது இந்த diagonal எலிமெண்ட்டை எடுத்துக்கிறேன் 7. அப்போது அந்த காலம் அந்த ரோவை மறைச்சிட்டேன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் 8 2 2 3 வரும் ப்ளஸ் இப்போது இந்த diagonal எலிமெண்ட்டை எடுத்துக்கிறேன் 3. இப்போ இந்த காலம் அந்த ரோவை மறைச்சிக்கிட்டேன்னா எப்படி வரும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் 8 -6 -6 7. இப்போது இதோட வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். 7 3s are 21 -4 into -4 plus 16. So 21 minus 16 வரும் plus 8 3s are 24 minus 2 2s are 4 plus 8 7s are 56 minus into minus plus ஆகிடும். அப்போ 6 6 are 36. ஸோ இது எப்படி எழுதுனா எப்படி வரும்? இதில் 5 இங்கே ப்ளஸ் 20 இங்கேயும் ப்ளஸ் 20 which is equal to 45. ஸோ S2 வேல்யூமையும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது S3 வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் A. நான் வந்து இங்கே ஃபஸ்ட் ரோ எக்ஸ்பான்ஷனாக இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி எழுதிக்கலாம்? 8 into 7 3s are 21 -4 into -4 plus 16 ஆகிடும். ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கிறதுனால this is -16 -6 வரும். அப்போ அந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 6 into -6 into 3 -18. இங்கே 2 into -4 -8 வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கும். அப்போ ப்ளஸ் 8 மாறிடும். ப்ளஸ் 2 into இங்கே -6 into -4 24 plus 24 minus 2 7s are 14. This is equal to 8 இது 5 8 5s are 40. இங்கே 6 into -10 -60. இங்கே 2 into 10 ஸோ ப்ளஸ் 20. இப்போ பார்த்தீங்கன்னா 60 minus 60 that is equal to 0. ஸோ S1 S2 S3 கண்டுபிடிச்சிட்டோம். அதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். இப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை எழுதுவோம். இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் is lambda cube minus S1 lambda square. அப்போ -18 lambda square plus S2 lambda. அப்போ plus 45 lambda minus S3. அப்போ மைனஸ் இங்கே S3 0ன்றதுனால 0 எழுதிக்கிறேன் which is equal to 0. இப்போது இதை சால்வ் பண்ணனா எனக்கு வந்து ஐகன் வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் தான் நமக்கு வந்து ஐகன் வேல்யூ. இதோட ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்ப்போம். முதல்ல இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம்? லாம்டா கியூப் -18 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 45 லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0. இதிலிருந்து லாம்டாவை காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். அப்படி வெளியே எடுத்துட்டோம்னா லாம்டா ஸ்கொயர் -18 லாம்டா ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போது இது பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டேர்ம் பண்ணோம்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 45 வரணும், ஆட் பண்ணால் -18 வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா -15 -3 மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 45 ஆட் பண்ணால் -18. ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? லாம்டா இன்ட்டு லாம்டா -3 இன்ட்டு லாம்டா -15 ஈக்குவல் டு 0. இதிலிருந்து லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0 3 15. ஸோ therefore the eigen values are 0 3 15. ஸோ ஐகன் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கணும். தி ஐகன் வெக்டர் ஆஃப் A is given by A minus lambda I into X is equal to 0. இப்போ A minus lambda Iனா டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து லாம்டாவால் சப்ராக்ட் பண்ணோம். அப்போ எப்படி வரும்னா இது ஆல்ரெடி நம்ம மேட்ரிக்ஸில் எழுதியிருக்கோம். எப்படி வரும்? 8 minus lambda அடுத்தது பார்த்தீங்கன்னா -6
இங்கே 2, இந்த இடத்துல -6, 7 minus lambda, இங்கே -4, 2 minus 4, 3 minus lambda into x1, x2, x3 equal to 0. இப்போ row into column இதை multiply பண்ணா we get 8 minus lambda into x1 minus 6x2 plus 2x3 equal to 0. அடுத்தது minus 6x1 plus 7 minus lambda into x2 minus 4x3 equal to 0. அடுத்தது 2x1 minus 4x2 plus 3 minus lambda into x3 that is equal to 0. இப்போ இதில் ஒவ்வொரு ஐகன் வேல்யூவாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஐகன் வெக்டரை கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல lambda is equal to 0 நான் சப்ஸ்டியூட் பண்ணால் 8x1 minus 6x2 plus 2x3 equal to 0. அடுத்தது minus 6x1 இங்கே லாம்டாக்கு பதிலாக 0 போடுறோம். அப்போ plus 7x2 minus 4x3 equal to 0. இங்கே 2x1 minus 4x2 3 minus 0 3 ஆகிடும். அப்போ plus 3x3 equal to 0. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். இதிலிருந்து x1 x2 x3 வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஏதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணால் we get x1 x2 x3. நான் முதல் ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ x1 by determinant of என்ன வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணுமோ, இப்போ இங்கே x1 கண்டுபிடிக்கணும்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூஸாக ஃபஸ்ட்டு எழுதணும் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி. அப்படின்னா என்ன வரும் பாருங்கள், இங்கே -6 2 7 -4 that is equal to x2 by determinant of நான் சொன்னேன் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருக்க ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவாக எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு 2 அப்புறம் 8 இங்கே -4 -6 that is equal to x3 by ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவை எழுதுகிறோம். அப்படி எழுதும் பொழுது இங்கே முதல்ல என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள், 8 -6 -6 7. இது எப்படி எழுதிக்கலாம், x1 by -6 into -4 24 plus 24 ஆகிடும் minus 7 2s are 14 which is equal to x2 by -16 இங்கே -32 வரும், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +32 ஆகிடும். that is equal to x3 by 8 7s are 56 minus இந்த ப்ராடக்ட் எடுக்கும்போது ப்ளஸ் ஆகிடும். அப்போ வெறும் 36 எழுதுனா போதும். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம், x1 by 24ல் 14 போச்சுன்னா 10 that is equal to x2 by 20 x3 by 56ல் 36 போச்சுன்னா 20. இது எல்லாம் காமனாக 10ஆல் டிவைட் பண்ணால் x1 by 1 x2 by 2 and x3 by 2 வரும். Therefore the eigenvector when lambda is equal to 0 is 1 2 2. ஸோ அதை நான் இங்கே எழுதி வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்த ஐகன் வெக்டார் when lambda is equal to 3ல் கண்டுபிடிக்கணும். நான் லாம்டாக்கு பதிலாக 3 போட்டோம்னா it is 5x1 minus 6x2 plus 2x3 equal to 0. இங்கே minus 6x1 plus 4x2 minus 4x3 equal to 0. 2x1 minus 4x2 இங்கே என்ன ஆகிடும்னா 3 minus 3 0 ஆகிடும். அப்போ plus 0x3 equal to 0. இப்போது இதில் இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்தே நம்ம வந்து x1 x2 வேல்யூவை டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். x3 நான் 1ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டு. பட் ஆனால் நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எல்லாத்துலேயும் ஒரே ப்ரொசீஜரில் போட ட்ரை பண்ணுறேன். அதனால் ஃபஸ்ட்டு 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டு, அதனால் இதை எடுத்துக்கிட்டேன்னா x1 by ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூஸை எழுதணும். அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ என்ன வரும், -6 2 4 -4 that is equal to x2 by determinant of 2 5 -4 -6 that is equal to x3 by determinant of 5 -6 -6 plus 4. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் x1 by 24 minus 8 that is equal to x2 by -12 plus 20 ஆகிடும். ஏன்னா -4 into 5 -20 ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் வருதுனால +20 that is equal to x3 by 20
மைனஸ் இது வந்து 36. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் x1 by 16 that is equal to x2 by 8 that is equal to x3 by minus 16. இப்போ இது எல்லாம் 8ஆல் டிவைட் பண்ணால் x1 by 2 and x2 by 1 and x3 by minus 2 ஆகிடும். Therefore, when lambda is equal to 3, the eigenvector is 2, 1, minus 2. So, x2லையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது when lambda is equal to 15, eigenvector என்னன்றதை கண்டுபிடிக்கணும். So, 8 minus 15 minus 7x1 இது minus 6x2 plus 2x3 equal to 0, 6x1 minus 8x2 ஏன்னா 7 minus 15 minus 8 இது minus 4x3 that is equal to 0. இங்கே 2x1 minus 4x2 minus 12x3 equal to 0. இதே மாதிரி முதல்ல இருக்கிற ரெண்டு டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷனை நான் எடுத்துக்கிறேன். x1 by determinant of ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூஸ். இப்போ minus 6, 2, minus 8, minus 4 that is equal to x2 by determinant of இதை மறைச்சிக்கிட்டோம்னா 2, minus 7, minus 4, minus 6 that is equal to x3 by minus 7, minus 6, minus 6, minus 8. ஸோ இப்போ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். x1 by இது பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 24 ப்ளஸ் 16 ஆகிடும். ஏன்னா இங்கேயும் மைனஸ் இருக்குது, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 16 that is equal to x2 by minus 12 minus 28 வரும். ஏன்னா மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 7 ப்ளஸ் 28 ஆல்ரெடி இங்கே மைனஸ், அந்த மைனஸ் அப்படியே வந்துடும். x3 by ப்ளஸ் 56 மைனஸ் 36 இதை சிம்பிளிஃபை பண்ணால் x1 by 40, x2 by minus 40, x3 by 20. இப்போ இதை 20ஆல் நான் டிவைட் பண்ணால் x1 by 2, x2 by minus 2, x3 by 1 வரும். Therefore, when lambda is equal to 15, the eigenvector is 2, minus 2, 1. இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் நார்மலைஸ்டு மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும். நான் எப்படி எழுதுறேன்னா காலம் வைஸாக ஒவ்வொரு ஐகன் வெக்டரையும் எழுதியிருக்கேன். இந்த நார்மலைஸ்டு மீனிங் என்னென்னா இதை ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் அகெயின் இதுவும் 2 ஸ்கொயர். நான் அப்படி பண்ணேன்னா என்ன வரும் பாருங்கள், 1 + 4 + 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வரும் 3. அப்போ எப்படி எழுதிக்கணும், 1/3, 2/3, 2/3ன்னு எழுதிக்கிறோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் அதே மாதிரி தான் இங்கே நான் எழுதும் பொழுது அகெயின் 2 ஸ்கொயர் 4 ஆகிடும், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஆகிடும், -2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஆகிடும். அகெயின் இதை ஆட் பண்ணால் 9, ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3 ஆகிடும். ஸோ இந்த காலத்துக்கு 2/3, 1/3, -2/3ன்னு எழுதியாச்சு. அதே மாதிரி x3 இந்த காலமாக எழுதணும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 இப்போ 9 வரும். ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 3. அப்போ எப்படி எழுதணும், 2/3 -2/3 இங்கே 1/3. இதான் நார்மலைஸ்டு மேட்ரிக்ஸ் n. இதை எழுதிட்டோம். இப்போது n டிரான்ஸ்போஸை கண்டுபிடிக்கணும். அதாவது மீனிங் என்னென்னா ரோவை காலமாக எழுதணும். அப்போ இது எப்படி வரும், 1/3 இந்த காலம் எலமெண்ட் இங்கே வந்துடும். ஸோ 2/3 இதுவும் 2/3 இங்கே வரும். அடுத்து இதை எழுதும் பொழுது 2/3, 1/3, -2/3. இங்கே நான் தேர்ட் ரோ எழுதும் பொழுது 2/3, -2/3, அப்புறம் 1/3. இப்போ நான் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா n டிரான்ஸ்போஸ் an கண்டுபிடிக்கணும். n டிரான்ஸ்போஸ் anனா இந்த மேட்ரிக்ஸ் a மேட்ரிக்ஸ் n மேட்ரிக்ஸ் இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இதை எல்லாத்தையும் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி சிம்பிளாக இதை மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே நான் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்றதை இப்போ நான் காட்டுறேன். கால்குலேட்டரை யூஸ் பண்ணி 3 மேட்ரிசஸை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்றதை இங்கே பார்ப்போம். நான் ஆன் பண்ணேன்னா டிஃபால்ட்டாக இதான் ஸ்க்ரீனில் தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 மேட்ரிசஸையும் இங்கே வந்து
ஃபீட் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல இதோட மோடில் போய் இங்கே பார்த்தீங்கன்னா மேட் ME2ன்னு இருக்கும். அப்போது முதல்ல 2 அழுத்தி ஸ்க்ரீனை மேட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு மேட்ரிக்ஸஸாக என்டர் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு முதல்ல டைமென்ஷனை நான் கொடுக்கணும். ஷிஃப்ட்டு 4 எழுத்தினோம்னா பார்த்திங்கன்னா முதல்ல டைமென்ஷன். அட் அ டைமில் 3 மேட்ரிக்ஸஸை நம்ம என்டர் பண்ண போகிறோம். இங்கே 3 தான் என்டர் பண்ணலாம். ஸோ ஏபிசியில் முதல்ல ஏல நான் என்டர் பண்ண போகிறேன். எத்தனை ரூன்றதை சொல்லணும். 3 rows. அதுக்கப்புறமா டிஃபால்ட்டாக ஒரு காலம் இருக்கும். ஆனால் நமக்கு இங்கே 3 columns தேவை. ஸோ நான் அதையும் என்டர் பண்ணிட்டேன். இப்போது A11 ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட் நமக்கு என்ன இருக்குது 1/3. அடுத்தது ஃபஸ்ட் ரோ A12 வேல்யூ வந்து 2 இந்த பட்டனு 3. அடுத்தது ஃபஸ்ட் ரோ தேர்ட் எலமெண்ட் அதுவும் 2/3. செகண்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட் 2/3. செகண்ட் ரோ செகண்ட் எலமெண்ட் 1/3. செகண்ட் ரோ தேர்ட் எலமெண்ட் -2/3. தேர்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து 2/3. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ செகண்ட் எலமெண்ட் -2/3. தேர்ட் எலமெண்ட் வந்து 1/3. ஸோ நான் மேட்ரிக்ஸ் என்டர் பண்ணிட்டேன். ஸோ என் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸை நான் ஏன்னு இங்கே என்டர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு அடுத்தது கணக்கில் நமக்கு ஏ மேட்ரிக்ஸஸை என்டர் பண்ணோம். அதை நான் பியாக இங்கே என்டர் பண்ண போகிறேன். ஸோ ஷிஃப்ட் 4 அகெயின் டைமென்ஷன் ஃபார் த மேட்ரிக்ஸ் பி. அதனால் 2 ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கும் 3 rows அண்ட் 3 columns. இப்போ B11 8, B12 -6, B13 2, B21 -6, B22 7, B23 -4, B31 2, B32 -4, B33 3. ஸோ பி மேட்ரிக்ஸஸும் நம்ம என்டர் பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ என் மேட்ரிக்ஸஸை என்டர் பண்ணோம். அதை சியாக என்டர் பண்ணிப்போம். ஸோ ஷிஃப்ட் அகெயின் 4 டைமென்ஷன் ஃபார் தேர்ட் மேட்ரிக்ஸ், அதாவது சிக்கு என்டர் பண்ண போகிறோம். அதனால் 3 அழுத்திக்கிறேன். 3 rows அண்ட் 3 columns என்டர் பண்ணிட்டோம்னா இது வந்து 1/3, 2/3. அடுத்தது C13 அதோட வேல்யூவும் 2/3, C21 2/3, C22 1/3, C23 -2/3, C31 2/3, C32 -2/3, C33 1/3. இப்போ நம்ம எல்லா மேட்ரிக்ஸஸையும் என்டர் பண்ணிட்டோம். இப்போ மேட்ரிக்ஸஸை மல்டிப்ளை பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ மேட் ஏவை கால் பண்ணணும். ஸோ நான் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஷிஃப்ட்டு 4 3 ஏ மேட் ஏ இன்ட்டு ஷிஃப்ட் 4 3 அழுத்தினா மேட் இப்போ பி செகண்ட் மேட்ரிக்ஸு, அதனால் 2 அழுத்திக்கிறேன். இன்ட்டு ஷிஃப்ட்டு 4 3 சி மேட்ரிக்ஸை என்டர் பண்ணுறேன். சி மேட்ரிக்ஸை நம்ம ரீகால் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் we get A ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 0 0 0 0 3 0 0 0 15. இப்படி தான் 3 மேட்ரிக்ஸஸை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாம் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி. நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன வந்திருக்குது? 0 0 0 0 3 0 0 0
0 15 பார்த்தீங்கன்னா டயகனல் எலிமெண்ட்ஸில் நமக்கு என்ன வரும்னா ஐகன் வேல்யூஸ் வரும். ஸோ n டிரான்ஸ்போஸ் a என்ன கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் வந்து கெனானிக்கல் ஃபார்மை கண்டுபிடிக்கணும். அப்போ அதை நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஒரு அனதர் வேரியபிள் y1 y2 y3ஆல் இதை ரோ இன்ட்டு காலமாக மல்டிப்ளை பண்ணால் we get 3y2 ஸ்கொயர் ப்ளஸ் 15y3 ஸ்கொயர்னு வரும். இப்போது இதோட ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரேங்க்ன்றது நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டேர்ம் இன் தி கெனானிக்கல் ஃபார்ம். இங்கே 2 ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. அப்போ கெனானிக்கல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ வரும்னா 2. அப்போ ரேங்க் வந்து 2. நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஸ்கொயர் டேர்ம் இன் கெனானிக்கல் ஃபார்ம் இங்கே 3 இருக்குது 15 இருக்குது, ரெண்டுமே பாசிட்டிவ் டேர்ம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்க்கு ஃபார்முலா என்னென்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் தி கெனானிக்கல் ஃபார்ம். இங்கே 2 டேர்ம் இருக்கிறதுனால இண்டெக்ஸ் 2. அடுத்தது சிக்னேச்சர். சிக்னேச்சர் என்னென்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் இன் கெனானிக்கல் ஃபார்ம் மைனஸ் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் டேர்ம்ஸ். இங்கே பாசிட்டிவ் டேர்ம் 2 இருக்குது, நெகட்டிவ் டேர்ம் 0 இருக்குது. அப்போ 2 மைனஸ் 0 தட் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ சிக்னேச்சரும் 2. அதுக்கு அடுத்து நேச்சர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐகன் வேல்யூ வந்து 0, மீதி ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இதோட நேச்சர் வந்து பாசிட்டிவ் செமி டெஃபினைட். இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.